சட்டுன்னு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ, முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு குக்கரில் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு அலசிட்டு அதையும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் போட்டு 2-3 விசில் வர விட்டுக்கலாம். அப்படியே ஒலை கொதிச்சிட்டு இருந்தது, அதனால் கழுவி வச்சிருக்கிற அரிசியவும் உள்ளே தூக்கி போடுறேன். மிக்சர் ஜாரில் தக்காளி, வெங்காயம் இதையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை தூக்கி இதில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடியை நல்லா தூவி விட்டுக்கிறேன். பட்டைப்பொடி எதுக்காக அப்படின்னா அது நல்ல வாசத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குமே நல்லது. கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைல் கூட அதில் வரும். நல்ல மிளகாய் தூளையும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள் இதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு கிரேவி வேணுமோ அவ்வளோ பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மிக்சர் ஜாரில் நீங்கள் தேங்காயும் போட்டு வெங்காயம், தக்காளி அது கூட பொடியும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகவே வரும் கிரேவி. இன்னும் நான் தேங்காய் ஆட் பண்ணலை, அதனால எனக்கு இந்த பொடி வச்சே நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியில் இப்போது உங்களுக்கு ஒரு கை நிறையா கொத்தமல்லி, அப்புறம் புதினா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோழியை தூக்கி இதில் போட்டுடலாம். கோழி வெந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது அந்த கோழி சூப், அதை நீங்கள் தனியாக குடிக்கிறதுனால குடிச்சிக்கலாம். இந்த குழம்புலையும் அதை ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கு அளவுக்கு இந்த கிரேவிலேயே நீங்கள் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்ப ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே சுண்ட விடலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால தான். அவ்வளோதாங்க, நம்மளோட கோழி குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் ஊற்றி இன்னும் கெட்டியாக வச்சிங்கன்னா கோழி கிரேவியாக கூட சாப்பிட்லாம். சாப்பாடு அதுக்கப்புறம் முட்டையில் கொஞ்சம் கோழி குழம்பு ஊற்றி ஆம்லேட்டும் போட்டாச்சு. நான் சாப்பிட்டு வரேன். டாடா.